சர்வ ஈஸ்வரா, ஆதி சிவனே, உலகத்துக்கெல்லாம் என் தந்தையே, சிவன் பாத திருவடியிலும் சக்தி திருவடி பாதத்திலையும் நான் வணங்குகிறேன். உண்மைத்தன்மையை தரக்கூடியவர், ஒழுக்க நெறியில் அழைத்து செல்லக்கூடியவர் யார் என்றால் இந்த உலகத்தில் பரம்பொருளாக இருக்கும் ஆதி சிவனையே. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான வழியை சொல்லுவார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா பத்ரகாளி அதை செயல்படுத்துவார்கள். பத்ரகாளி அம்மன் சாதாரண அருள் இல்லை. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையிலே எல்லோருக்கும் சேர்ந்து இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். 9 முதலமைச்சருடைய பெயரை சொல்லுகிறேன். முதலில் வந்தவர் மாண்புமிகு எம்ஓஎச் பருக்மரக்காயர், 2வது மாண்புமிகு வைத்திலிங்கம் அவர்கள், மாண்புமிகு சண்முகம் அவர்கள், மாண்புமிகு குமாரசாமி அவர்கள், மாண்புமிகு எடையரப்பா அவர்கள், மாண்புமிகு டிகே சிவகுமார் அவர்கள், மாண்புமிகு பரமேஷ் அவர்கள். இந்த 37 வருஷம் இந்த கோயிலை கட்டி பாதுகாத்து கொண்டிருக்கிற வள்ளல் புதுச்சேரி மாநிலத்தினுடைய சித்தர், 4வது முறையாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த வள்ளல் அவரே 9வது முதலமைச்சர். அவர் 9ம் அவருக்கு யோகம், இந்த கோயிலுக்கு யோகம். அம்மா, வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்மா. இந்த உலகத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாயே. 37 ஆண்டு காலம் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கம்மா தாய். உன் கருணையால் 37 கார்த்திகை தீபம், 37 வருஷத்தில் 30 வருஷம் பௌர்ணமி அன்னதானம், 25 வருஷம் ராகுகால பூஜை அன்னதானம். எல்லாம் அற்புதம் தாய். 5 கவர்னர்கள் வந்திருக்கிறார்கள். ரஜினி ராய், லக்கேரா, இக்பால் சிங், சதுர்வேதி, தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், 5 கவர்னர்கள், 9 முதல்வர்கள், 2 முன்னாள் பாரத பிரதமர்கள், 25 அமைச்சர்கள், 7 மத்திய அமைச்சர்கள், 3 ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி, சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நெடுஞ்செழியன் அவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சித்தர்கள் எல்லோரும் உன்னை வணங்கி இருக்கார்கள். இந்த உலகம் ஒரு தெய்வம், அந்த தெய்வம் தாய். அதனால்தான் முதல் எழுத்து அம்மா, 2வது அப்பா. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. முதல்ல நம்ம யாரை அழைக்கிறோம்? பத்ரகாளி அம்மா என்று தானே அழைக்கிறோம். ஒரு பிரசவ வலி யார் அழைக்கிறோம்? அம்மா தானே அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் பால் கொடுக்கறது தாய். வாழை மரத்தில் பால் பாக்கியம், தென்னை மரத்தில் பால் பாக்கியம், மாமரத்தில் பால் பாக்கியம், வேப்ப மரத்தில் பால் பாக்கியம், அரச மரத்தில் பால் பாக்கியம், எல்லாமே அம்மாவுக்கு சொந்தம். உன் கருணையான திருவருளம், குருவருளம் எல்லாருக்கும் கிடைச்சி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் மகாலட்சுமி முப்பெரும் சக்தியினுடைய அருள், சமயபுரத்து மாரியம்மா உங்கள் ஆசீர்வாதம் வேணும் தாயே.